இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி நூலின் 8ஆம் அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எருசலேமிலே கூடார பண்டிகை நிகழ்ந்து முடிந்துவிட்டது. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் கூறிய போதனைகளையும் மற்றும் மத தலைவர்களுடைய மோதலையும் இதிலே நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவதாய் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை குறித்தும், 2ஆவதாய் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உலகின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், 3ஆவதாய் 21ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் ஆவிக்குரிய மரணத்தை பற்றிய எச்சரிக்கையை குறித்தும், 4ஆவதாய் 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதை குறித்தும், 5ஆவதாய் 40ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் யார் உங்கள் ஆன்மீக பெற்றோர் என்பதை குறித்தும், 6ஆவதாய் 48ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரைக்கும் தெய்வீகத்திற்கான உரிமை கோரல்கள் மற்றும் கல்லறிய முயற்சி போன்றவற்றை இந்த அதிகாரத்திலே நாம் இப்படி பிரித்து வேதத்தை தியானிக்கலாம். முதலாவதாய் இயேசு கிறிஸ்துவானவர் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை விடுவிக்கின்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். வேதத்திலே விபச்சாரம் செய்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் அப்பெண்ணுடன் விபச்சாரம் செய்த மனிதனை விட்டுவிட்டார்கள், ஆணை விட்டுவிட்டார்கள். இருவரையும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்றே மோசே சொல்லியுள்ளார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். ஆனால் இவர்களோ பாதியை செய்தார்கள், பாதியை விட்டுவிட்டார்கள். ஆண்டவர் அப்படி அநியாயம் செய்கிறவர் அல்ல, அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கின்றார். இதைத்தான் உபாகமம் 22:22 சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்குவதற்கு ஆண்டவர் வழிவாசல்களை சொல்லி இருக்கின்றார். ஆனால் இவர்கள் பாதியை செய்து பாதியை விட்டு விட்டார்கள். அநியாயம், பெண்களுக்கு விரோதமான அநியாயத்தை செய்ய திட்டமிட்டார்கள். ஆண்டவர் அதை குறித்து இப்படியாய் எழுதுகின்றார். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். நியாயம் செய்கிற ஆண்டவர் கல்லறிந்து கொல்ல திட்டமிட்ட இந்த ஜனங்களுக்கு தெளிவான சட்டத்தை அவர் எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்துவை தந்திரத்திலே பிடிப்பதற்காக அவர்கள் வந்தார்கள். கல்லறிய சொல்லாவிட்டால் மோசேயின் கட்டளைக்கு எதிரானவர் என்று கூறலாம் என்றும், கல்லறிய சொன்னால் ரோமர்களின் சட்டப்படி குற்றம் சாட்டலாம் என்றும் திட்டம் தீட்டினார்கள். ஏனென்றால் யாரையும் கல்லறிந்து கொல்வதற்கு ரோமர்கள் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர்களிடம் எழுதி கொண்டிருந்தவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். நீங்கள் யார் பாவம் செய்யலையோ அவர்கள் இவர்களை தண்டிக்கலாம் என்று ஆண்டவர் அவர்களோடு பேசுகின்றார். இது உண்மையாகவே மற்றவர்களை தண்டிப்பதற்கான பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் சபையிலோ அல்லது நியாயாசனங்களிலோ பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் பாவம் செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும் அல்லது கண்டிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அதே போல எபேசியர் 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்வதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை, கடிந்து கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதி, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவதாய் கல்லறிய கடவன் என்று சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும்
ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். குற்றம் சுமத்திய வேதபாரகர், பரிசேயர், இன்னும் சுற்றத்தார் ஆகியோர் மனசாட்சி நிமித்தம் அவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறவர். பாவிகளை ரட்சித்து மீட்டெடுத்து பரிசுத்தர்களாய் மாற்றுவதற்காக வந்தார். நாமும் பாவிகள்தான். நம்மை மீட்டெடுத்து நித்தியத்தை சேர்ப்பதற்காக, பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து 11வது வசனத்திலே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ பாவம் செய்தாய், உண்மைதான், கையும் மெய்யுமாய் பிடிபட்டாய். ஆனால் இனி பாவம் செய்யாதபடி வாழும்படியான வாழ்க்கையை கொடுத்து அனுப்பினார். நமக்கும் பாவம் செய்து கொண்டிருந்த நாம் இனி பாவம் செய்யாதபடி வாழ்வதற்காக ஆண்டவர் அழைக்கின்றார். 2வதாய் 12ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உலகின் ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். இதைத்தான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படிப்பட்ட அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்திலே பிரகாசித்தது. அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பிசாசின் அடிமைத்தன இருளிலிருந்து விடுபட்டு மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சென்றடைவார்கள். ஆகவே நமக்காக கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகின்றது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்களிலே, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்த ஆண்டவர் ஒளியிலே நடக்க சொல்லுகின்றார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய சகோதரர்களோடும் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அப்படியே நாம் செய்வோமாக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சி பகருவதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. 18வது வசனத்திலே, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்கைகளினால், அடையாளங்களினால், போதனைகளினால் தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். பிதா அவரை குறித்து சாட்சி கொடுத்ததை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். 2வதாய் மறுரூப மலையிலே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்படி பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சாட்சி உண்மையான மெய்யான சாட்சியாக காணப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். 3வதாய் ஆவிக்குரிய மரணத்தை குறித்த எச்சரிக்கையாக 21ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகின்றார். 24வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று விசுவாசிக்காதவர்கள் தாங்கள் பாவம் செய்து அந்த பாவத்திலேயே சாவார்கள் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அதோடு கூட என்னை அனுப்பினவர், அதாவது பிதாவானவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடார். ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே தனியாக அல்ல, பிதாவோடு இணைந்து செயல்பட்டு நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்காக வந்தார். அவரை நம்பாதவர்கள் அழிந்து போவார்கள் என்பதையே வேதம் எச்சரிக்கிறது.
நான்காவதாய் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று 31ஆம் வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. 31வது வசனத்திலே இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அந்த சத்தியமே நம்மை விடுதலையாக்கும். அதைத்தான் யோவான் 14:6 வசனத்திலே இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துதான் சத்தியம், உண்மை. பொய் பிசாசு. ஆனால் நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இல்லாதபடி சத்தியம், உண்மையான இயேசு கிறிஸ்துவின் வாக்கியங்களை, வேத சத்தியங்களை விசுவாசித்து பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 34வது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் முற்றிலும் பாவத்தின் ஆதிக்கத்திலும் அதன் அடிமைத்தனத்திலும் அதனுடைய வல்லமையிலும் வாழுகின்றபடியினாலே அவர்கள் அதற்கு முழுமையாய் அடிமையாகி போனார்கள். ஆனால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டால் நம்மை அவர் விடுதலையாக்கி சுயாதீன நிலைமையிலே கொண்டிருக்கின்றார். அதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்மை சுயாதீனர்களாய் மாற்றியிருக்கின்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இன்றைக்கு குமாரன் நம்மை விடுதலையாக்கி பாவத்தை விட்டுவிட்டு நீதியான கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் மாறினோம். அதைத்தான் 6:22 ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். குமாரன் விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பதற்காக காத்திருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து யார் உங்களுடைய ஆன்மீக பெற்றோர் என்பதை புரிந்து கொள்வதற்காக 40ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியை கவனிப்போம். 44வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பிசாசானவன் பொய்யன், ஆதி முதல் பொய் சொல்லுகிறவன். அவனுடைய விசேஷித்த குணம் பொய் சொல்லுதல். இதை நாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலும் மற்ற வேத பகுதிகளிலும் நாம் படிக்கலாம். ஆகவே சாத்தானுடைய பொய்யினாலே கவரப்பட்டு அவனுடைய கட்டுகளுக்குள்ளாய் இருந்து மனித கொலை பாதகனாய், உண்மை இல்லாதவனாய், பொய்க்கு பிதாவாய், பொய்களை சொந்தமாய் எடுத்துரைப்பவனுடைய கரத்திலே விழுந்து போகாமல் சத்தியமுள்ள ஆண்டவருடைய கரத்திலே நாம் நிலைத்து நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக, கல்லறிந்து கொலை செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேளை இன்னும் வராதபடியினாலே அவர்கள் கைகளுக்கு ஆண்டவர் தப்பி கடந்து போவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அதிகாரத்திலே விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண்மணியை ஆண்டவர் மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகின்றார். நாம் இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு நமக்கு மன்னிப்பு கிடைத்துள்ளது. அப்படியே வாழ்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியிலே நிலைத்து நிற்போமாக. ஆவிக்குரிய மரணம் அடையாதபடி கிறிஸ்துவிலே அடிமைகளாய் வாழ்ந்து நிலை நிற்க அழைக்கப்பட்டோம்.
நாம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசின் அடிமைத்தனத்தில் இராமல் சத்தியத்தின் அடிமைத்தனத்திலே, நீதியின் அடிமைத்தனத்திலே, பரிசுத்தத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள தகுதியுடையவர்களாய் மாறுவோம். அப்படி ஜீவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.